ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்றைக்கி சாம்பார் ஈஸியாக அதே மாதிரி நல்ல மணமாகவும் எப்படி செய்யுதுன்னு வீடியோ போடுறேன். வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம். முள்ளங்கி சாம்பார் எல்லாத்துக்கும் வைக்க தெரியும். இருந்தாலும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாடை இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி முள்ளங்கி ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க, தோலை சீவிட்டு. பருப்பு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி 3 பேர் 4 பேர் சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் நான் இப்போ செய்கிறேன். இப்போ பாருங்கள், பருப்பு 1 டம்ளர் போட்டு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் சின்ன வெங்காயம் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதையும் இந்த முள்ளங்கியை அதுக்குள்ளே போடுங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சதையும் முள்ளங்கி அதுக்குள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கின பின்னாடி அதில் ஒரு பெரிய வெங்காயம், சின்னதாக இருந்தால் 2 போடுங்க, பெருசாக இருந்தால் 1 போடுங்க. அது நீட்டமாக கட் பண்ணி அது இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. வாடை அடிக்காமல் இருக்கும், ஆனால் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முள்ளங்கி சாம்பாருக்கு ஒரு குணம் இருக்குது. என்னென்னா, இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிடும்போது முள்ளங்கி சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக. பெருங்காயம் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். நான் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. உப்பு நீங்கள் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போட போகிறேன். இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. உப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். காய்க்கு மேலே தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், காய் வெந்துருச்சு. உப்பு, புளி ஊற்றலாம். காய் வேகிறதுக்கு முதல்ல புளி ஊற்றுனீங்கன்னா காய் வேகாது. காய் வெந்த பின்னாடி தான் புளி ஊற்றணும். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சு அதை கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. தக்காளி 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா கலக்கி விட்டு மூடி வைங்க. இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்க, பருப்பு வேக வச்சு கடைஞ்சிருக்கோம். நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தருதருன்னு இருக்கணும். அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும். நைஸாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இங்கே பாருங்க, பருப்பு இந்த மாதிரி இருக்கணும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிக்கலாம். கரண்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பாருங்க நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் ஊற்றிடலாம். நீங்களும் இது மாதிரி முள்ளங்கி சாம்பார் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு, பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். நல்லா செம்ம டேஸ்ட்டாக வேணும்னா ஒரு துண்டு பட்டர் இதில் போட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் பட்டர் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க. எதுவும் வேண்டான்னா தாளித்ததோடு நிறுத்திக்கோங்க.